வேறு டேஸ்ட் வர மாதிரி 2 விதமாக மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு கடலை மாவு எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதுக்கு சரி பங்கு சீனியும் 1.5 பங்கு நெய்யும் எடுத்திருக்கேன். முதல்ல ரெடியான மைசூர் பாக்கு ஊற்றுறதுக்கு ஒரு அளவான பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் சளிச்சு வச்சுருக்கிற மாவை போட்டு லோ ஃப்ளேம்லேயே மாவை நிதானமாக வறுத்துக்குவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு கொஞ்சம் நல்லா வாசம் வந்து இந்த கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுப்போம். எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப் நெய்யிலேருந்து 1 கப் நெய்யை மெல்ட் பண்ணி அதை இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்த்து விட்டுறலாம். ஒரு 3/4 டம்ளர் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் மிச்சத்தை மைசூர் பாக் பண்ணும்போது சேர்த்துப்போம். இப்போ சர்க்கரை பாகு பண்ணிடலாம். கடலை மாவு அளவுக்கே சீனியை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் சீனிக்கு 1/4 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுகர் தண்ணியில் மெல்ட் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்புறமா ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போது நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை இது கூட சேர்த்துடலாம். ஒரு கம்பி பதங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பக்கத்துலேயே அடுப்பை ஆன் பண்ணி மிச்சம் இருக்கிற நெய்யெல்லாம் சூடு பண்ணிக்குவோம். நெய் கொதிக்கக்கூடாது, பட் சூடாக இருக்கணும். மாவில் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா சூடான நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றின உடனே இப்படி நல்லா நுரைச்சி வரும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்ச நேரத்தில் ஊற்றின நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துடும். மறுபடியும் திருப்பி சூடாகவே ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றும் போது சுருன்னு சவுண்டு வரணும். இதே மாதிரி நம்ம நெய் சேர்த்துட்டே வரணும். எப்போ நம்ம ஊற்றுற நெய் வந்து வெளியில் விடுற மாதிரி இருக்கோ அதுதான் பதம். இப்போவே நல்லா உள்ளேருந்து பொங்கி வருது. இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இறக்குற பதம் வந்துடும். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் இறக்கிடுங்க. நெய் தடவின தட்டில் இப்போ இதை மாற்றிடுவோம். இதுக்கு நான் 1.25 டம்ளர் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஈவனாக லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து கட் பண்ணி பீஸ் போட்டுக்குவோம். நமக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் 8 பீஸ் நீட்டாக வரும், மற்றதெல்லாம் சின்ன பீஸாக வர மாதிரி கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அப்புறமா சைடில் இருக்கிற பீஸை ஒரு சின்ன ஃபோர்க் வச்சு எடுத்துட்டோன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக எடுக்க வந்துடும். ஃபஸ்ட்டு மெத்தடில் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே நல்லா வெந்திருக்குங்கிறது தெரியும். டேஸ்ட்டும் கல்யாண வீட்டு மைசூர் பாக் மாதிரி இருக்கும். இப்போ 2வது மெத்தடில் எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வறுக்கணும், கலர் மாறணும்லாம் அவசியம் இல்லை. இதை கொஞ்சம் நேரம் வாசம் வர வரைக்கும் வறுத்தெடுத்தால் போதும். இப்போ இந்த மாவில் இலக்கி வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லம்ஸ் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இதுலேயும் நான் 3/4 டம்ளர் நெய் தான் சேர்த்துக்கிறேன். மிச்சம் எனக்கு ஒரு 1/4 டம்ளர் நெய் இருக்குது. அதை மைசூர் பாக்கு பண்ணும்போது சேர்த்துப்போம். அதே மெத்தடில் சுகர் சிரப் பண்ணிக்க போகிறோம். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஃபுல் ப்ராசஸுமே லோ ஃப்ளேம்லேயே பண்ணிப்போம். எல்லாம் சேர்த்து நல்லா நிதானமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம். 2 நிமிஷத்தில் பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இருந்து மிச்சம் இருக்கிற 3/4 டம்ளர் கீயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். இந்த மெத்தடில் நெய் சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக மெல்ட்டாக இருந்தால் போதும். மாவு கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டே வந்தோம்னா நெய்யை கம்ப்ளீட்டாக உள்ளே இழுத்துரும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம கீ சேர்த்துட்டே இருக்கணும். சேர்த்த கீ எல்லாம் கம்ப்ளீட்டாக உள்ளே இழுத்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கீ சேர்த்துட்டே தான் இருக்கணும். நான்ஸ்டிக்கில் செய்கிறதுனால சைடில் ஒட்டாமல் தான் வரும், இருந்தாலும் வேகாமல் இருக்கும். உள்ள நம்ம எடுத்து வச்சுருக்கிற அளவு கீ தீர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருப்போம். பூரா கீயும் சேர்த்தாச்சு. இப்போ இதுதான் பக்குவம். நல்லா சைட்ஸில் ஒட்டாமல் வருது. இப்போ எடுத்து தட்டில் ஊற்றிடுவோம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஒரு நெய் தடவின ஸ்பூன் எடுத்து லெவல் பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து கட் பண்ணி வச்சுக்குவோம். கட் பண்ண பீசஸ்லாம் தனியாக எடுத்துட்டோம். வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய அளவுக்கு சாஃப்டான மைசூர் பாக்கும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ரெண்டு மெத்தடும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.